ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த கட்டளை கிராமத்துக்கு வந்திருக்கோம். கட்டளை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கப்போ காலையிலேயாக வந்து இது முனீஸ்வரன் சாமி பழங்காலத்தில் கும்பிட்டது தனியாக வச்சு கும்பிட்டது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஐயனார் சாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். காலையிலே இப்போ தான் எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இப்போ தான் திருப்பி அலங்காரம் பண்ணி திருப்பி தான் ஒரு தீபாத்திரை காமிச்சேன். இது அவருடைய ஆயுதம் எப்படி இருக்குது பாருங்கள். இது யாருன்னா பூவாடுகாரி அம்மன். அவருக்கும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி இப்போ தான் புத்தாடை கட்டி இப்போ தான் வச்சுருக்கேன். இப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த கட்டளை கிராமத்தில் இருக்குது. கேட்டவரும் அருளும் ஸ்ரீ ஐயனார் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கட்டளை கிராமம், காவேரிப்பாக்கம் கட்டளை கிராமத்தில் இருக்குது. நான் யார் பேசுகிறதுனா, நான் தான் இந்த தலைமை அர்ச்சகர், அபிஷேகம் பண்ணுவேன். ஐயனார் கோயில் பூசாரி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும் அர்ச்சனை செய்யப்படும். ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து தீபாத்திரை காட்டப்படும். இவருடைய பேர் அருள்மிகு ஸ்ரீ மன்னாளன ஐயனார். இவருக்குன்னு இங்கேயே நிலையான இடத்த வச்சு இவருக்கு பூஜை செஞ்சிருக்கோம். வருடம் வந்து ஆடி மாதம் ஆடி பருவத்தின் அன்று இவருக்கு வெகு விமர்சையாக திருவிழா நடத்தப்படும். நான் தான் இந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண வந்தேன். ஐயனார் கோயிலுக்கு நான் தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இன்று இவருக்கு அபிஷேகம் செய்து தீபாரத்தனை காட்டுகிறேன்.